அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி 2023க்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்னுடைய ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் ஆஃபுக்கு போய்டுவோம். ஸோ வீடியோவை பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கட் ஆஃப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஏன் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. 10 நிமிஷத்தில் எதுவுமே ஆகிட போகிறது கிடையாது. ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2023 நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 24 தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ பிப்ரவரி 20 தேதியிலிருந்து மார்ச் 12 தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இப்போ வர சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டஃப் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதன் மூலமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டோட்டல் வேகன்சி எவ்வளோ விட்டுருந்தாங்க அப்படின்னா வந்து 26,146. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ 13 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆஃப் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கான காரணம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருந்தது. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 13 ரீஜனல் லாங்குவேஜ்லையும் வச்சாங்க. ஸோ தமிழ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் கட் ஆஃப் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து என்ன ஆகும், கூட தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 918 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 807. ஸோ தமிழ்நாடு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 111 வேக்கண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 918 வேக்கண்ட். எதற்கு மட்டும்? தமிழ்நாட்டுக்கு மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 26,146 அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ? 918 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த மாதமே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ரிட்டன் ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடுத்த மாதம் ஏப்ரல் 2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மே மாதம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு 5 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்துலையும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாஸ் பண்ண மாதிரி. இந்த ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கலுக்கு என்ன கிடையாது? நோ மார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? குவாலிஃபைங் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா இதை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்துடலாம். ஓகேங்களா? சப்போஸ் நான் வெயிட்டாக இருக்கேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியல அப்படின்னா வந்து உங்களுக்கு உதவுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் மார்ச் 4 தேதி வந்து பார்த்தீங்கன்னா முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபிசிக்கலை நல்லபடியாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவும். ஸோ அதற்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,000 rupees ஒன்லி. ஓகேங்களா? 4,000 ரூபாய் மட்டும்தான். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 rupees வந்து வரும். ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு அக்காமடேஷன் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் 5,000 rupees. ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,000 rupees. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா வந்து ஜூன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த மெடிக்கல் போகும்போது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஃபிசிக்கல் போகும்போது எவ்வளோ குண்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை விட்டுருவாங்க. ஆனால் மெடிக்கல் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ பிஎம்ஐ ஹைட்டுக்கு ஏற்ற என்ன இருக்கணும்? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் அன்ஃபிட். ஏன்? ரொம்ப குண்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோர்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ மார்னிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 o'clock, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்குது. ஸோ வெயிட் லாஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஃபைனல் ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஜூன் மந்த் எண்டு அப்படி இல்லைனா ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்சி ஆனுவல் கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான எஸ்எஸ்சி ஜிடி நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 27, 2024 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதற்கான பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 18 மார்ச் 2024 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து சரியாக பண்ணல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து படிச்சிக்கலாம். இப்போ இருந்தே படிச்சிங்க அப்படின்னா வந்து ஸோ நல்ல மார்க் எடுத்து சிஏஎஸ்எஃப்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் ஃபைனல் ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரா ஸ்கோர்னா என்ன, நார்மலைஸ்டு ஸ்கோர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும். ஓகேங்களா? ரானா என்ன, நார்மலைஸ்டு ஸ்கோர்னா என்ன அப்படின்னு வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 80 கொஷின் கரெக்டாக அது எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 160 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க், ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் ரா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கரெக்டாக எழுதணும், அதே மாதிரி அதில் எவ்வளோ தப்பாச்சு அதை மைனஸ் பண்ணால் நம்மளுடைய மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரா மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் நார்மலைஸ்டு மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். பர்சன் ஏ, பர்சன் பி அப்படின்றவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பர்சன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஈஸியாக இருக்கிற ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறாரு. ஸோ டோட்டலாக 55 கொஷின் அட்டன் பண்ணுறாரு. அதில் 50 வந்து கரெக்டு, 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆகுது. ஓகேங்களா? 50 × 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100, அதே மாதிரி 50 × 0.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ 1.25 மல்டிபிள் பண்ணோன்னா 1.25 வரும். ஸோ டோட்டலாக இவருடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 98.75. ஓகேங்களா? ஸோ இவருக்கும் அதே நாலேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி பர்சன் பியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் நாலேஜ் இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கிற ஒரு ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. அவர் அட்டன் பண்ணதே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 45 தான் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அதில் 40 கரெக்டு, 5 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆகுது. ஸோ 40 × 2 எவ்வளோ 80 மார்க். ஸோ 5 × 0.25 1.25 மார்க் போயிடுது. ஸோ அப்போ 78.25 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா? இந்த இம்பேலன்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபார்முலா போட்டு ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த நான் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஏறும். அதே மாதிரி ஈஸியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் குறையும். ஓகேங்களா? ரொம்பலாம் குறையாது, கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏறும். இது எப்படி சார் டிசைட் பண்ணுறாங்க? இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் கஷ்டம், ஒரு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி எப்படின்ட்டு டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஷிஃப்ட்டில் அதிகமான பேர் குறைவான மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டம். ஓகேங்களா? புரியுதா? டாப் 100 இல்லை 150 200 மெம்பர்ஸை வந்து பார்ப்பாங்க. அவங்க வந்து எல்லாருமே குறையான மார்க் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ டாப் 100 இல்லை 200 இருக்கிறவங்க எல்லாருமே அதிகமான மார்க் எடுக்கிறாங்கன்னா வந்து ஸோ அந்த ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மார்க்கை பொறுத்து தான் அந்த ஷிஃப்ட் ஈஸியாக கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ டிசைட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கை கூட்டியும், ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மார்க்கு குறைச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்முலா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர். இந்த நார்மலைஸ்டு ஸ்கோரில் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூரசி. நீங்கள் எந்த அளவுக்கு தப்பை குறைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்மியான கொஷின் அட்டன் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக எழுதினவங்க வருத்தப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்க்ரீஸாக வந்து பார்த்தோன்னா வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரா ஸ்கோர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர். ரா ஸ்கோர்னால் நம்ம எடுக்கிற மார்க் தான் ரா ஸ்கோர். நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த ஷிஃப்ட் ஈஸியாக கஷ்டமாக இருக்கிறத பொறுத்து ஃபார்முலா போட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ மார்க்கை வந்து மாற்றுவாங்க. அதுதான் நார்மலைஸ்டு மார்க். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோட்டிஃபிகேஷனில் ஸோ பேஜ் நம்பர் 19 ஓகேங்களா? என்னது பேஜ் நம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 14th பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
ஸோ யூஆராக இருக்கிறவங்க 30% மார்க் எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 48 மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. 160 எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 48 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அதே மாதிரி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 25% மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எவ்வளோ அப்படின்னா வந்து 40 மார்க்கு. ஸோ அதர்ஸ் அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லையா, அவங்க 20% மார்க்கு, 32 மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் வந்து போனால் ஸோ நெக்ஸ்ட் வந்து போனால் உங்கள் ஃபிசிக்கலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவனிச்சிருக்க மாட்டேங்க. ஸோ இது வந்து தெளிவாக ஸோ பேஜ் நம்பர் 19 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14வது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஸோ கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இந்த ஆஃப்டர் நார்மலைசேஷனுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்சிசி சி சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆட் ஆகும். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 5% எவ்வளோ மார்க் ஆட் ஆகும்? 8 மார்க் ஆட் ஆகும். என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கும் 3%, அவங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆட் ஆகும்னா 4.8%. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2%. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3.2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகும். நார்மலைசேஷன் பண்ண பின்னாடி ஓகேங்களா, அதாவது இப்போ ஒருத்தர் நார்மலைசேஷன் ஆகிறாரு, ஓபிசியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 44 எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலைசேஷன் பண்ண பின்னாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்சிசி சீட் சர்டிஃபிகேட் வச்சிருக்காருன்னா அவருடைய மார்க் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 52 வந்து பார்த்தோன்னா வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ நார்மலைஸ் பண்ண பின்னாடி தான் இந்த மார்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூட்டுவாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து கூட்டிடுவாங்க. ஓகேங்களா, ஃபிசிக்கல் போன பின்னாடி தான் கூட்டுவாங்க அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. ஆஃப்டர் நார்மலைசேஷன் கூட்டிடுவாங்க, பிஃபோர் ஃபிசிக்கல் அதாவது ஃபிசிக்கல் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடுவாங்க ஸோ கூட்டிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மார்ஜின் மார்க், பாஸ் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா யார் வச்சுருக்காங்க ஸோ அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. யார் வச்சுருக்கிறது? எஸ்எஸ்சி போர்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரிசர்வேஷன், இது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது. இந்த ரிசர்வேஷன் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷனில் ஸோ அன்ரிசர்வ்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த காஸ்ட்டும் சாராதவங்க அன்ரிசர்வ்டு ஸோ 40.5% இருப்பாங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 77%, நம்ம ஊரில் பிசி எம்பிசினா அங்கே ஓபிசி 27% இருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5% இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஸோ டோட்டலாக நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 100% வந்துடும். ஓகேங்களா, இந்த 100%த்தை நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்க போகிறோம். ஓகேங்களா, தமிழ்நாடு மேலுக்கு எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு சொன்னேன் உங்களுக்கு 807 வேக்கண்ட்டா, அந்த 807 வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். ஓகேங்களா, அன்ரிசர்வ்டில் எவ்வளோ வேக்கண்ட்னா 327 இருக்கும். ஓபிசிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னா 218 இருக்கும். எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அப்படின்னா 122 இருக்கும். எஸ்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும்னா 60 இருக்கும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்கும். ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட்டு? 807 வேக்கண்ட் தான் வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து பார்த்தோன்னா பிரியும். இது ரொம்ப 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 முக்கியமானது. புரியுதுங்களா? ஓபிசியில் இருக்கிறவங்க டோட்டலாக எவ்வளோ பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க? 218 பேர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்தந்த கோட்டாவில் இவ்வளோ பேர் மட்டும் தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த வருஷம் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஃபீமேலுக்கு அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 சீட்டு, ஓபிசினா 30 சீட்டு, எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 17 சீட்டு, எஸ்டி அப்படின்னா 8 சீட்டு, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11 சீட்டு. ஸோ லாஸ்ட் இயர் கேர்ள்ஸில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்வ்டில் போடுறது கூட அன்ரிசர்வ்டில் போடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து ஸோ இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இவங்களுக்கு? ஸோ 111 வேக்கண்ட். ஓகேங்களா, 807 + 111 எவ்வளோ? 918 வேக்கண்ட். ஓகேங்களா, இப்படி தான் வந்து பார்த்தோன்னா வந்து பிரியும். ஸோ இதிலிருந்து இந்த வேக்கண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிட்றவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 1:8, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து கூப்பிட்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிசிக்கலுக்கு என்னது 1:8 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ யூஆரில் எவ்வளோ இருக்குது? 327 327 × 8 2616. ஸோ 218 × 8 1744. 122 × 8 976. 60 × 8 480. ஸோ 80 × 8 640. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக ஆண்களை 6456 பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபிசிக்கலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ 807 × 8 அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா 6456. அதே மாதிரி ஃபீமேல் அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து 45 × 8 360, 30 × 8 240, 70 × 8 136, 8 × 8 64, 11 × 8 88, 111 × 8 வந்து பார்த்தீங்கன்னா 888. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேலுக்கான ஸோ எவ்வளோ பேர் ஃபிசிக்கல் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 360 பேர், அப்புறமா 240 பேர், 136 பேர் அந்தந்த காசு வந்து கூப்பிட போகிறாங்க. இதில் கடைசி நபர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு
ஓபிசின்னு வச்சுக்கோங்களேன், ஓபிசியில் 1744 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க போகிறாங்க. இதில் 1744வது நபர் என்ன மார்க் எடுத்திருக்காரோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பர்சன் டிசைட் த கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் வந்து ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போர்டு கவலையே கிடையாது. அவன் எடுக்கணும், எவ்வளோ பேர் எடுக்கணும்? 1744. அப்போ 1744 பையன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்கானோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப். ஒவ்வொரு காஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நபர் எந்த மார்க் எடுத்திருக்காங்களோ அதுதான் கட் ஆஃப். ஃபீமேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ ஓபிசியில் 240வது ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்க் எடுத்திருக்காங்களோ அதுதான் என்னது அவங்களுடைய கட் ஆஃப். ஸோ ஒவ்வொரு பெண் கேட்டகரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ ஒரு கேல்குலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தேசிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஃபீமேல் 2 பேரும் சேர்ந்து வந்து வந்து 7344 பேரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட போகிறாங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்ப்போமா கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னது ஒரு அப்ராக்சிமேஷன் தான், புரியுதுங்களா? இதிலிருந்து ஒரு 2 மார்க் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் குறையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டி குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு என்னது கணிப்பு தான், புரியுதுங்களா? எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு மேலே இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மேல் அப்படின்னும் போது அன்ரிசர்வ்டு 80 மேலே இருந்தால் வந்து தாராளமாக பண்ணலாம். ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு மேலே இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஸோ எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 72க்கு மேலே இருந்தால் தாராளமாக பண்ணலாம். எஸ்டி 70க்கு மேலே இருந்தால் தாராளமாக பண்ணலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 60க்கு மேலே இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 50க்கு மேலே இருந்தாவே போதுமானது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதில் வந்து காம்படிஷன் பண்ணுறதில்ல. ஸோ 50க்கு மேலே இருந்தாவே தைரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து பண்ணுங்கள். பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தேசித்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60. ஏன் அப்படின்னா வந்து ஸோ அதற்கான வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் காம்படிஷன் இப்போ கூடியிருக்கலாம். ஏன் அப்படின்னா தமிழில் எக்ஸாம் இருக்குது. ஏன் சார் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் கூடவா சொல்கிறீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் எப்படி வந்திருக்கு, தமிழில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் எஸ்ஐ படித்தவங்க, பிசி படித்தவங்க, இல்லை வேறு எந்த எக்ஸாம் ஆச்சு படிச்சுட்டு ஸோ வேலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சிஜிடி எழுதியிருக்காங்க. அதனால் கட் ஆஃப் கூடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. பிசிஎஸ்ஐ படித்தவங்களுக்கெல்லாம் வந்து எஸ்எஸ்சிஜிடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி சும்மா தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. ஓகேவா? அதனால் இதற்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து என்னது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுனா வந்து 70, ஓபிசினா 65, எஸ்சினா 63, எஸ்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 61, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50 வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது எல்லாமே முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பு ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு 2 மார்க் இல்லை 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பயிற்சி மேற்கொண்டுட்டே இருங்க. அதுக்கு எங்களோட சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.